குமரி மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின்படி திருப்பரப்பு அருவி பகுதியில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் உணவகம் ஒன்றில் நடத்திய சோதனையில் அழுகிய நிலையில் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ இறைச்சி, மற்ற உணவுப் பொருட்களும் பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அழித்து அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் டீக்கடைகளில் தரமற்ற டீத்தூள்களையும் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். மொத்தமாக இந்த சோதனை மூலம் 3 கடைகள் அடைக்கப்பட்டு ரூபாய் 10,000 மேல் அபராதம் விதிக்கப்பட்டதோடு கடை உரிமையாளர்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து சென்றனர். திருச்சி அருகே ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது உண்டியல் சேமிப்பு பணத்தை வயநாடு பேரிடருக்கு நிவாரணமாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள PK அகரம் கிராமத்தில் அரசு ஆதி திராவிடர் நல துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 12 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளி ஆசிரியர்கள் அளித்த ஊக்கத்தின் பேரில் தினமும் சேமிக்கும் பழக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட பள்ளி மாணவர்கள் தங்களது உண்டியல் சேமிப்பு பணத்தை பெற்றோர் ஒப்புதலுடன் ஆசிரியர் மூலமாக வயநாடு நிவாரணத்திற்கு தபால் நிலையம் மூலம் அனுப்பி வைத்தனர். இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்களிப்பு என 10,668 ரூபாய் நிவாரணமாக வயநாட்டிற்கு மாணவர்கள் அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் திருவிழாவின் 2ஆம் நாளில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் திருவிழாவை முன்னிட்டு தினம்தோறும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் குற்றாலம் கலைவாணர் அரங்கத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நாய்கள் கண்காட்சியில் பல பகுதிகளில் இருந்து போட்டியாளர்கள் தங்களது வளர்ப்பு பிராணியான நாய்களை கண்காட்சிக்கு அழைத்து வந்தனர். ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடார், வேட்டை நாய்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. இதில் பிரிவு பிரிவாக நாய்கள் வரவழைக்கப்பட்டு அதற்குடைய உடல் தகுதி ஆகியவை மருத்துவர்கள் மூலம் ஆராயப்பட்டு பின்னர் நாய்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும். இம்மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். குறிப்பாக உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா, தேயிலை பூங்கா மற்றும் ஷூட்டிங் பாயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை காண வருகை தருவர். இந்நிலையில் தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாளான இன்று உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. உதகை கூடலூர் நெடுஞ்சாலையில் ஷூட்டிங் பாயிண்ட் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மேலும் இதமான காலநிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் விளையாடி மகிழ்வதுடன் புகைப்படங்களும் எடுத்து செல்கின்றனர். மூலப்பாளையத்தில் கண்டறியப்பட்ட அகழாய்வு பொருட்கள் விரைவில் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படும் என மதுரையில் நடைபெற்ற மல்லர் நாகரிகம் குறித்த கருத்தரங்கில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். மல்லர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை சார்பாக 2 நாள் கருத்தரங்கம் மதுரையில் உள்ள உலக தமிழ்ச்சங்க அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முதல் நாள் நிகழ்வாக பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேசுகையில், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் வரலாறு மற்றும் தொல்லியல் துறைகளிலே மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த ஆண்டு தமிழக அரசின் அனுமதி பெற்று இருக்கைகளை அதிகமாக்கி மாணவர்களுடைய வருகை மதிப்பை அதிகரிக்க உள்ளதாக கூறினார். மேலும் மூலப்பாளையத்தில் தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறையினர் அகழாய்வு நடத்தியதில் அதன் சான்றுகள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அரசிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கூறினார். தமிழ் பல்கலைக்கழகத்தில் என்பது குறிப்பாக இந்த வரலாறு மற்றும் தொல்லியல் துறைகளிலே மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் தான் எங்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு அரசினுடைய அனுமதி பெற்று சீட்டை அதிகமாக்கி மாணவர்களுக்கான வாய்ப்பினை தருவோம். குறிப்பாக தமிழர்களுடைய அந்த தொன்மையான மூலப்பாளையத்தில் கடந்த மாதம் அண்மையில் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறையை நடத்திய அகழ்வாய்வு தான் அதுக்கு சான்று.
ஊடகங்கள் அதை சிறப்பாக அதை மக்களிடையே கொண்டு சென்றதற்கு ஊடகங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போது கூட அதனுடைய சான்றுகள் என்பது தமிழ் பல்கலைக்கழகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அது அரசிடம் ஒப்படைப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டது. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ரெட் லீஃப் மலர்கள் தேயிலை தோட்டங்களை அலங்கரிக்கும் வண்ணம் பூத்துக் குலுங்குகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்களிலும் சாலை ஓரங்களிலும் ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்ட ரெட் லீஃப் என்கின்ற சிவப்பு வண்ண பூக்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன. இவ்வகை பூக்கள் இலையாக இருந்து 4 நிறங்களாக மாறி காண்போரை கவருகின்றன. சாலை ஓரங்களில் பூக்கள் பூத்து உள்ளதால் மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இதனை ரசித்து செல்பியும் எடுத்து செல்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.